வெல்கம் டு மை யூடியூப் சேனல். அன்பான முருக பக்தர்களே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த வீடியோவில் 48 நாட்கள் தைப்பூசம் விரதத்தின் முக்கியத்துவம், அதை எப்படி செய்ய வேண்டும், இந்த விரதம் நம்ம வாழ்க்கையில் என்ன மாற்றம் கொண்டு வரும் என்பதை விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். முருகன் சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார். முருகன் சோதிப்பார், ஆனால் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். நம்ம வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள், வலி, தோல்வி, கண்ணீர், இவை எல்லாமே முருகன் தரும் சோதனைகள். இந்த சோதனைகளை தாங்கும் சக்தியை தருவதற்காகவே முருகன் நமக்கு விரதம் என்ற வழியை காட்டினார். 48 நாட்கள் விரதத்தின் ஆன்மீக ரகசியம். 48 நாட்கள் என்பது சாதாரண நாட்கள் அல்ல, இது மண்டல காலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 48 நாட்களில் மனம் சுத்தமாகும், உடல் கட்டுப்பாட்டில் வரும், எண்ணங்கள் நேர்மையாகும். முருகன் மீது நம்பிக்கை வைத்த ஒருவர் இந்த 48 நாட்களில் முழு நம்பிக்கையுடன் கடந்து வந்தால் அவரின் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். தைப்பூசம் ஏன் இத்தனை முக்கியம்? தைப்பூசம் என்பது முருகன் அருள் பூசப்படும் நாள். இந்த நாளில் தீமை அகலும், கர்ம வினைகள் குறையும், மனவேதனைகள் கரையும். அதனால்தான் தைப்பூசத்திற்கு முன் 48 நாட்கள் விரதம் இருப்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. 48 நாட்கள் விரதம் எப்படி செய்ய வேண்டும்? காலையில் அதிகாலை எழுந்து குளிக்கவும், முருகனை நினைத்து ஓம் சரவணபவ, கந்த சஷ்டி கவசம், சுப்பிரமணிய அஷ்டகம் சொல்லலாம். உணவு கட்டுப்பாடு. சைவ உணவு, மது, புகை, தீய பழக்கங்கள் தவிர்க்க வேண்டும். அளவோடு உணவு. மனக்கட்டுப்பாடு. கோபம் தவிர்க்கவும், பொய் பேசாதீர்கள், யாரையும் காயப்படுத்தாதீர்கள். இதுதான் உண்மையான விரதம். மாலை நேரம் தீபம் ஏற்றவும், முருகன் பாடல்கள் கேட்கவும், தியானம் செய்யவும். விரதத்தின் போது வரும் சோதனைகள். விரதம் ஆரம்பித்தவுடன் மனம் கலங்கும், உடல் சோர்வு வரும், வாழ்க்கையில் திடீர் பிரச்சனைகள் தோன்றும். இதெல்லாம் முருகன் தரும் சோதனை. இந்த நேரத்தில் தான் முருகன் சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார் என்ற வார்த்தையை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். விரதம் முடியும் நாள் தைப்பூசம். தைப்பூசம் நாளில் கோவில் சென்று வழிபடலாம். பால்குடம், காவடி சாத்தியமானால் நன்றி சொல்லுங்கள். முருகா, சோதனைக்கு நன்றி, அருளுக்கு நன்றி என்று மனதார சொல்லுங்கள். அன்பான பக்தர்களே, 48 நாட்கள் தைப்பூசம் விரதம் என்பது கேட்பதற்காக இல்லை, மாற்றம் பெறுவதற்காக. இந்த விரதம் நம்பிக்கையை வளர்க்கும், மனதை பலப்படுத்தும், வாழ்க்கையில் ஒளி கொண்டு வரும். முருகன் சோதிப்பார், ஆனால் நம்பிக்கையை வைத்தவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். அன்பான முருக பக்தர்களே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த வீடியோவில் 48 நாட்கள் தைப்பூசம் விரதத்தின் முக்கியத்துவம், அதை எப்படி செய்ய வேண்டும், இந்த விரதம் நம்ம வாழ்க்கையில் என்ன மாற்றம்
கொண்டு வரும் என்பதை விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். முருகன் சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார். முருகன் சோதிப்பார், ஆனால் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். நம்ம வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள், வலி, தோல்வி, கண்ணீர் இவை எல்லாமே முருகன் தரும் சோதனைகள். இந்த சோதனைகளை தாங்கும் சக்தியை தருவதற்காகவே முருகன் நமக்கு விரதம் என்ற வழியை காட்டினார். 48 நாட்கள் விரதத்தின் ஆன்மீக ரகசியம். 48 நாட்கள் என்பது சாதாரண நாட்கள் அல்ல. இது மண்டல காலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 48 நாட்களில் மனம் சுத்தமாகும், உடல் கட்டுப்பாட்டில் வரும், எண்ணங்கள் நேர்மையாகும். முருகன் மீது நம்பிக்கை வைத்த ஒருவர் இந்த 48 நாட்களில் முழு நம்பிக்கையுடன் கடந்து வந்தால் அவரின் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். தைப்பூசம் ஏன் இத்தனை முக்கியம்? தைப்பூசம் என்பது முருகன் அருள் பூசப்படும் நாள். இந்த நாளில் தீமை அகலும், கர்ம வினைகள் குறையும், மனவேதனைகள் கரையும். அதனால்தான் தைப்பூசத்திற்கு முன் 48 நாட்கள் விரதம் இருப்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. 48 நாட்கள் விரதம் எப்படி செய்ய வேண்டும்? காலையில் அதிகாலை எழுந்து குளிக்கவும், முருகனை நினைத்து ஓம் சரவணபவ, கந்த சஷ்டி கவசம், சுப்பிரமணிய அஷ்டகம் சொல்லலாம். உணவு கட்டுப்பாடு: சைவ உணவு, மது, புகை, தீய பழக்கங்கள் தவிர்க்க வேண்டும். அளவோடு உணவு. மனக்கட்டுப்பாடு: கோபம் தவிர்க்கவும், பொய் பேசாதீர்கள், யாரையும் காயப்படுத்தாதீர்கள். இதுதான் உண்மையான விரதம். மாலை நேரம் தீபம் ஏற்றவும், முருகன் பாடல்கள் கேட்கவும், தியானம் செய்யவும். விரதத்தின் போது வரும் சோதனைகள்: விரதம் ஆரம்பித்தவுடன் மனம் கலங்கும், உடல் சோர்வு வரும், வாழ்க்கையில் திடீர் பிரச்சனைகள் தோன்றும். இதெல்லாம் முருகன் தரும் சோதனை. இந்த நேரத்தில் தான் முருகன் சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார் என்ற வார்த்தையை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். விரதம் முடியும் நாள் தைப்பூசம். தைப்பூசம் நாளில் கோவில் சென்று வழிபடலாம். வாழ்த்துடன் காவடி சாத்தியமானார். நன்றி சொல்லுங்கள். முருகா, சோதனைக்கு நன்றி, அருளுக்கு நன்றி என்று மனதார சொல்லுங்கள். அன்பான பக்தர்களே, 48 நாட்கள் தைப்பூசம் விரதம் என்பது கேட்பதற்காக இல்லை, மாற்றம் பெறுவதற்காக. இந்த விரதம் நம்பிக்கையை வளர்க்கும், மனதை பலப்படுத்தும், வாழ்க்கையில் ஒளி கொண்டு வரும். முருகன் சோதி